ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மம்மா வித் ஹைடி மை யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான சென்னா மசாலா தான் பார்க்க போகிறோம். பூரிக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும் இது. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு சென்னாவை நான் நைட்டே ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். ஒரு 8 hours ஊறணும் அது. ஸோ சென்னா ஊறினதும் அதை பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். பாயில் பண்ணி ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு குக்கரில் ஒரு 3 tablespoon ஆயிலு, கொஞ்சம் பட்டை, ஒரு துண்டு பட்டை, ஒரு 3 லவங்கம், ஏலக்காய், சோம்பு போட்டு அது கூட வெங்காயம் போட்டு பொரிச்சுக்கலாம். ஸோ ஒரு 80% வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். அதில் ஒரு பச்சை மிளகாய் 2 உடச்சி போட்டிருக்கேன். அப்புறம் ஒரு 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ அது நல்லா வதங்கணும். ஒரு 1.5 ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் அதுவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதும் 2 பெரிய தக்காளியை நான் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்போ தான் நம்மளுக்கு கிரேவி திக்காக கிடைக்கும். ஸோ அதனால் பேஸ்ட்டாக அரைச்சி வச்ச அந்த தக்காளியை இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ் பண்ணதோடு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன்னா, அந்த வேக வச்ச சென்னாலேருந்து கொஞ்சம் ஒரு கைப்பிடி சென்னா எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இதை லாஸ்ட்டாக நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு இதுக்கு கிரேவி வந்து நல்லா திக்காக வரும். அதுக்காக கொஞ்சம் சென்னாவை எடுத்து ஸ்மாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த கிரேவி வந்து இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, தக்காளி போட்டு வதங்கந்து. இது கூட வேக வச்ச அந்த சென்னாவை வேக வச்ச தண்ணியோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை எடுத்து ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு, நம்ம ஆல்ரெடி வேக வைக்கும் போதும் சென்னாவில் உப்பு போட்டு தான் வேக வச்சுருக்கோம். ஸோ பார்த்துட்டு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமாக சென்னா மசாலா எல்லாம் போட்டு ஒரு ஸ்பூன் சென்னா மசாலா போட்டிருக்கேன் டேஸ்ட்டுக்காக. ஸோ போட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்மாஷ் பண்ண சென்னாவையும் என்ன பண்ணிவிட்டேன் அது கூட ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி இலை அதை போட்டு நம்ம குக்கரை மூடிட்டு ஒரு 2 விசில் விட்டுக்கலாம். ஸோ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நம்மளுக்கு கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போது சென்னா கிரேவி ரெடி. ஸோ இதுக்கு ஒரு நல்ல சூடான பூரி, சாஃப்டாக இருக்கும் நல்லா பூரி, கோதுமை மாவில் சுட்ட பூரி தான். ஸோ பூரி சென்னா மசாலா சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.